வெரி குட் மார்னிங் லீடர்ஸ். நான் பாலு விநாயகம், தமிழ்நாடுடைய ஸ்டேட் பர்சன் இன்சார்ஜா இருக்கேன். இன்னைக்கான ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா ஒவ்வொருத்தருடைய பர்சனல் ஹெல்த்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஹைஜீன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன், ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட சுகாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இன்னும் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் இன்னும் நிறைய பேரு கொடுக்காம இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சைடு. இன்னும் எல்லாரும் அதுவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பர்சனல் ஹைஜீனை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறோம். இன்னைக்கு நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூட நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பர்சனல் ஹைஜீன் எந்த அளவுக்கு முக்கியம், அதை நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவா யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் கூட இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டாக்டர்ஸும் இன்னைக்கு பர்சனல் ஹைஜீன் பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கோவிட்க்கு அப்புறம் இந்த பர்சனல் ஹைஜீன் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் அது கம்ப்ளீட்டா நம்மளுடைய பர்சனல் ஹைஜீனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபுல்ஃபில் பண்றோமா அப்படின்னு கேட்டா அது இன்னும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இன்னும் நிறைய இடங்கள்ல இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பர்சனல் ஹைஜீனை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் பெருசா யாரும் யோசிக்கிறது இல்ல. அப்ப அதுக்கான ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ல நம்மளுக்கு இருக்கு. பர்சனல் ஹைஜீனை நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும், பர்சனல் ஹைஜீனை நம்ம பாதுகாக்காதனால நம்மளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன, ஸோ அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்ட் மூலியமா நம்ம பார்க்க இருக்கோம். எஸ். ஸோ ignorance leading to discomfort. ஸோ நம்ம பர்சனல் ஹைஜீனை நம்ம பாதுகாக்காதனால நம்மளுக்கு என்னென்ன சஃபரிங்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினா நம்மளோட இன்டிமேட் ஏரியாஸ்ல ஸோ நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டிமேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னும் ஓப்பன் அப் நம்ம பண்ணல. அது இன்னும் நிறைய பேர் இந்தியா பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம அதை இன்னும் ஒரு ஷையா ஃபீல் பண்றது, அது ஓப்பன் அப் ஆகாம இருக்குது, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசாம இருக்குது. ஸோ அது இன்னும் பெரிய சஃபரிங்க்கு தான் இன்னும் லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னும் நிறைய பேர் அதை ஷையா தான் ஃபீல் பண்ணி இன்னும் அது ஓப்பன் அப் பண்ணாம தான் இருக்காங்க. ஸோ அது ஓப்பன் அப் பண்ணாம இருக்கிறது ஒரு விஷயமா இருந்தா கூட அதுக்கான ப்ராப்பர் ஹைஜீனை ஃபாலோ பண்றதும் இல்ல. அப்ப இந்த சைலண்ட் சஃபரிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இச்னஸ் அப்படிங்கும்போது அரிப்பு, இரிட்டேஷன், அன்பிளசன்ட் ஆர்டர், ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஹைஜீனை அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதனால நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த சைலண்ட் சஃபரிங் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னும் இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ல் 8 பெண்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி 10ல் 4 ஆண்களுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா நம்ம அதை இன்னும் பெருசா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கல, அதுக்கான ப்ராப்பர் ஹைஜீனை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறோம், ஸோ இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம், இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், நம்ம யூஸ் பண்றது எல்லாமே ஒரு காமன் டாய்லெட், பாத்ரூம் தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப அது மூலியமாவும் இந்த இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி டைம்ல அதுக்கான ப்ராப்பர் ரெமடிஸ் நம்ம எடுத்துக்கிறோமா, அதுக்கான ப்ராப்பர் ஹைஜீன் விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படின்னு கேட்டா அதுவும் இன்னைக்கு நடக்கிறது இல்ல. ஸோ அதனால நம்ம சைலண்டா சஃபர் ஆகக்கூடிய ஒரு 3 மெயினான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இச்னஸ், அதாவது அரிப்பு, இரிட்டேஷன், எரிச்சல், அன்பிளசன்ட் ஆர்டர், துர்நாற்றம். ஸோ இந்த 3 விஷயங்களும் ஸோ நம்மளுக்கு சைலண்ட் சஃபரிங்காவே நிறைய பேர் ஓப்பன் அப் பண்ணாத ஒரு ப்ராப்ளமா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கு. அதுவும் இந்தியாவில மெயினா ஷையா ஃபீல் பண்றது, இதை பத்தி பேசுறதுக்கு. ஸோ இதை ஓப்பன் அப் பண்ணாம இருக்கிறது, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாம இருக்கிறது, இதுக்கு ப்ராப்பர் ரெமடி இருக்காம இருக்கிறது இன்னைக்கு பெரிய ப்ராப்ளமா இன்னைக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அப்ப இந்த ஹிடன் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இதோட விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது நிறைய இன்ஃபெக்ஷன் அண்ட் டிசீஸை ஏற்படுத்துது. அதாவது நிறைய நோய்களை இது மூலியமா நம்மளுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு விஷயம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு 10ல் 8 பெண்கள், 10ல் 4 ஆண்களுக்கு இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு சொல்றாங்க.
ஸோ அப்ப ரொம்ப ரொம்ப இன்னைக்கு யூரின் போகும்போது ஒரு பெயின்ஃபுல் கண்டிஷனா இருக்கட்டும், ஸோ அந்த ப்ராப்பர் ஹைஜீன் ஃபாலோ பண்ண, ஸோ அது நிறைய இன்ஃபெக்ஷனுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளே அதுக்கு வழிவகுத்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், இச்சிங், எரிச்சல் வர்றதுக்கான ஒரு காரணம். ஸோ இன்னைக்கு வெயில் காலத்துலயும் ஒரு காமன் ப்ராப்ளமா இருக்கு, மழை காலத்துலயும் ஒரு காமன் ப்ராப்ளமா இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட இன்டிமேட் ஏரியாவை நம்ம ப்ராப்பரா ஹைஜீனா ஃபாலோ பண்றது இல்ல. போத் ஃபார் மென் அண்ட் உமன். ஸோ இது உமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, போத் ஃபார் மென் அண்ட் உமனும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னோட பிஹெச் இம்பேலன்சஸ் குறையும். நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 4.7 to 5.75. 4.7 பிஹெச் வேல்யூ இருந்தது அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ப்ராப்பர் ஸ்கின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் அது ஹைஜீனா இல்லை அப்படின்னா இந்த பிஹெச் இம்பேலன்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அது மூலியமாவும் நிறைய ரேஷஸ், நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது மூலியமாவும் நிறைய இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம ப்ராப்பரா நம்மளோட இன்டிமேட் ஏரியாவை கிளீன் பண்ணல அப்படின்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஈஸியா நடக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனாகவும் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், புவர் இன்டிமேட் ஹைஜீன். ஸோ நம்ம இன்டிமேட் ஏரியாவை ப்ராப்பரா நம்ம அதை ஹைஜீனா வைக்கல அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு செக்ஷுவல் பீரியட்ஸ் அப்ப. ஸோ அதை ப்ராப்பரா நம்ம ஹைஜீனா மெயின்டைன் பண்ணல, ஆஃப்டர் த செக்ஷுவல் இன்டிமேட்க்கு அப்புறம் அதை ப்ராப்பரா ஹைஜீனா நம்ம வாஷ் பண்ணல இல்லை கிளியர் பண்ணல அப்படின்னாலும் ஸோ இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நம்மளோட இன்டிமேட் ஏரியாவை நம்ம ப்ராப்பரா ஹைஜீனிக்கா நம்ம அதை பார்த்துக்காத மூலியமா நிறைய விதமான இன்ஃபெக்ஷன் அண்ட் டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கான சொல்யூஷனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு சொல்யூஷன் தான், நம்மளோட இன்டிமேட் ஏரியாவை ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரொம்ப ஓப்பன் அப்பா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுல ஷையா ஃபீல் பண்ணி சையா பேச வேண்டிய விஷயம் இங்க எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம், ரொம்ப 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 எல்லாருமே இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கு. அப்ப இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல நம்ம இன்டிமேட் ஏரியாவை ஸோ ஹைஜீனிக்கா வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் லான்ச் ஆகி 1 year ஆக போகுது. டிஎக்ஸ்என் இன்டிமேட் ஹைஜீன் வாஷ். ஸோ இது போத் மென் அண்ட் உமன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் உமன்ஸ்க்கு தான் நீங்க பார்க்க முடியும். பட் டிஎக்ஸ்என் இன்டிமேட் ஹைஜீன் வாஷ் இஸ் காமன் ஃபார் போத் மென் அண்ட் உமனுக்கான ஹைஜீன் வாஷ் தான் நம்ம டிஎக்ஸ்என்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஹைஜீன் வாஷ். ஸோ அதே மாதிரி இதுல நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். அதே மாதிரி எல்லா தரப்பான இந்தியன்ஸுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹைஜீன் வாஷ். அதே மாதிரி எவ்ரிடே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹைஜீன் வாஷ். எவ்ரிடே எல்லாரும் டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹைஜீன் வாஷ் தான் டிஎக்ஸ்என் இன்டிமேட் ஹைஜீன் வாஷ். ஸோ இந்த டிஎக்ஸ்என் இன்டிமேட் ஹைஜீன் வாஷ் பயன்படுத்துறது மூலியமா நம்மளுடைய பிஹெச் பேலன்ஸ் ஆகும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம ஹியூமன் ஸ்கின்னோடைய பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4.7 to 5.75. அப்ப இந்த பிஹெச் இம்பேலன்ஸ் நடக்கும்போது நம்மளோட ஸ்கின்ல ரேஷஸ், இரிட்டேஷன், இச்னஸ், அதாவது இந்த அரிப்பு, சொறி, ஸோ அதே மாதிரி இந்த துர்நாற்றம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பிஹெச் இம்பேலன்ஸ், அதாவது நம்ம ஸ்கின் ஹெல்தியா இல்லாதனாலும், ஸ்கின்ல நிறைய இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுனாலும், ஸ்கின்ல இந்த பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நடக்கிறதுனாலும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த இன்டிமேட் ஹைஜீன் வாஷ் பயன்படுத்துறதுனால நம்மளுடைய ஸ்கின்னோடைய பிஹெச் பேலன்ஸ் வந்து ப்ராப்பரா நடக்க ஆரம்பிக்கும். ஸ்கின்னோடைய பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4.7 to 5.75. ஸோ அது ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி இதுல நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டீ ட்ரீ ஆயில். ஸோ இதை பத்தி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் கூட இந்த இன்டிமேட் வாஷ்ல ஸோ இது இருக்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய ஸ்கின் இன்ஃபெக்ஷனை ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணும். டீ ட்ரீ ஆயில் இருக்கனால நம்மளுடைய ஸ்கின் இன்ஃபெக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸ்கின் கேன்சர் வராம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. டீ ட்ரீ ஆயில்ல ஸ்கின் கேன்சர் வராம ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. இது ஒன் ஆஃப் த நேச்சுரல் டியோட்ரண்ட்.
ஸோ இயற்கையாவே இதுல ஸோ ஒரு டியோட்ரண்ட்டுக்கான ஒரு நறுமணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ இது எல்லாமே மற்ற ப்ராப்பர்ட்டிஸ். பட் இந்த இன்டிமேட்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கக்கூடியது, அதே மாதிரி ஸ்கின் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்கு. அதே மாதிரி நேச்சுரல் டியோட்ரண்ட் இந்த டீ ட்ரீ ஆயில் மூலியமா நம்மளுக்கு இந்த இன்டிமேட் வாஷ்ல நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நீம் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இதுல இருக்கு. ஸோ நம்மளுக்கு உடம்புல அரிப்பு, நம்மளுக்கு நார்மலாவே நீமோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, வேம்போட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு நேச்சுரலாவே தெரியும். பட் இந்த இன்டிமேட் வாஷ்ல இது இருக்கனால பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இரிட்டேஷனையும் இச்னஸையும் இது கம்மி பண்ணுது. அதாவது இந்த அரிப்பையும் ஸோ இந்த சொறி இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த நீம் மூலியமா நேச்சுரலாவே நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கின்ல சிவப்பு கலர்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்டிமேட் ஏரியால ரெட்டா சின்ன சின்னதா புள்ளியா இருக்கும். இந்த நீம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கனால அந்த ரெட்னஸை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்களும் இந்த நீம் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல சீபக்தான் ஆயில் இருக்கு. அதே மாதிரி கேலாண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. சீபக்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஹிமாலயாஸ்ல ஒரு அடர்ந்த காட்டுகள்ல வளரக்கூடிய ஒரு பெரி வகையை சார்ந்தது அந்த சீபக்தான். அதே மாதிரி கேலாண்டுலா அப்படிங்கிறது இது ஒரு விதமான பூ. ஸோ அது எக்ஸாக்டா இது தமிழ்ல இதுக்கான டேர்ம் பார்க்கும்போதும் ஸோ கேலாண்டுலா அப்படின்னு தான் வருது. பட் இது ஒரு வகையான மெடிசினல் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னோட தன்மையை மேன்மைப்படுத்துறதுக்கும் சீபக்தானுக்கு நிறைய ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அது இந்த இன்டிமேட் ஹைஜீன் வாஷ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீபக்தான் இருக்கலாட நம்ம ஸ்கின்னோடைய அந்த மாய்ஸ்சரைசிங் கண்டிஷன் வந்து மெயின்டைன் ஆகும். ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த சீபக்தான் மூலியமா கிடைக்கும். அதே மாதிரி ரெடியூஸ் இன்ஃப்ளமேஷன், இன்ஃப்ளமேஷன் வராம தடுக்கக்கூடியது. அதே மாதிரி செல் ரெனியூவல் நடக்கக்கூடிய விஷயம், நம்ம டெட் செல் போகி புது செல்ஸ் வளரக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த சீபக்தான் மூலியமா கிடைக்கும். அதே மாதிரி கேலாண்டுலா பார்க்கும்போது ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ், நம்மளுக்கு ஏதாவது ஸ்கின்ல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது ஹீல் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த கேலாண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் மூலியமா நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இந்த டீ ட்ரீ ஆயில், நீம் எக்ஸ்ட்ராக்ட், சீபக்தான், கேலாண்டுலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியண்டா நம்மளுக்கு இந்த இன்டிமேட் ஹைஜீன் வாஷ்ல நம்மளுக்கு இன்கிரீடியன்ட்ஸா நம்மளுக்கு இருக்கு. ரொம்ப 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 யூனிக்கா நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். டிஎக்ஸ்என் இன்டிமேட் ஹைஜீன் வாஷ்ல நிறைய விதமான நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஸ்கின் ஓரியன்டாவும் ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸையும் சால்வ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் தான் நம்ம டிஎக்ஸ்என் இன்டிமேட் ஹைஜீன் வாஷ்ல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுல இன்டிமேட் கேர்ல இன்னும் நம்ம சிறப்பா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எந்த விதமான சல்ஃபேட்ஸ் இல்ல, பாராபன் இல்ல, அதே மாதிரி எந்த விதமான ஆல்கஹாலும் இந்த இன்டிமேட் வாஷ்ல கிடையாது. எந்த விதமான ஆல்கஹாலும் இந்த இன்டிமேட் வாஷ்ல கிடையாது. ஸோ இந்த சல்ஃபேட்ஸ், பாராபன், இந்த ஆல்கஹால் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஏஜென்ட். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்ல நம்ம ஜென்ரலா வாங்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அந்த காஸ்மெட்டிக்ஸ்ல எந்த விதமான பாக்டீரியல் ஃபங்கை ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் இந்த சல்ஃபேட்ஸ், பாராபன் அண்ட் ஆல்கஹால். அப்ப நம்மளுடைய இன்டிமேட் வாஷ்ல இந்த சல்ஃபேட்ஸ், பாராபன், இந்த ஆல்கஹால் கண்டென்ட் கிடையாது. ஸோ அதனால நம்மளுக்கு ஸ்கின் ஹெல்தியா இன்னும் இருக்கும். ஸோ இந்த சல்ஃபேட்ஸ், பாராபன், இந்த ஆல்கஹால் இருக்கனால நிறைய விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா இது எதுவுமே நேச்சுரல் கிடையாது, இது எல்லாமே கெமிக்கல். ஸோ இது இன்னைக்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ்ல இன்னைக்கு அதிக அளவு பயன்படுத்துறதுனால இன்னைக்கு காஸ்மெட்டிக்ஸ் பயன்படுத்தி எவ்வளோ பேர் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்ம பார்க்குறோம். அப்ப இந்த இன்டிமேட் ஹைஜீன் வாஷ்ல இதுல சல்ஃபேட்ஸ் கிடையாது, பாராபன் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது. ஸோ சேஃப் அண்ட் ஜென்டில் ஃபார்முலேஷன் ஃபார் எவ்ரிடே யூஸ். நீங்க டெய்லியும் பயன்படுத்தினாலும் இது மூலியமா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு அக்கர் ஆகாது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேண்ட், அதாவது நம்மளுடைய கையும் நம்மளுடைய இன்டிமேட் ஏரியாவும் நம்ம வாஷ் பண்ணிக்கணும்.
ஸோ சாரி, கவி கவி 2911. ஸோ அவங்க ஸ்க்ரீன்ல ஸ்கிரிபிள் பண்றாங்க. மேம் நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு இது டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேண்ட் அண்ட் இன்டிமேட் ஏரியா வாஷ் பண்ணிட்டு, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபோம் மாதிரி இருக்கும். இந்த இன்டிமேட் வாஷ் பார்த்தீங்கன்னா ஃபோம் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒன் ப்ரெஸ் போதும். ஒரு டைம் யூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு ப்ரெஸ் நம்மளுக்கு போதும். இந்த ஃபோம் நீங்க எடுத்து, ஸோ நீங்க ஜென்டலா எக்ஸ்டர்னலி, இன்டர்னலி கிடையாது, எக்ஸ்டர்னலி நீங்க அப்ளை பண்ணிட்டு உங்க ஏரியா, உங்க இன்டிமேட் ஏரியாவை நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ரெக்கமெண்டட் அப்படின்னு பார்க்கும்போது 2 times நீங்க ரெக்கமெண்டட். ஸோ இது ஈவன் இதை பீரியட்ஸ் டைம்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம், பிரெக்னன்சி டைம்லயும் யூஸ் பண்ணலாம். பீரியட்ஸ் டைம்லயும் இதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், பிரெக்னன்சி டைம்லயும் இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இதனால உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது எல்லாருக்குமே நீங்க ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டிமேட் ஹைஜீன் வாஷ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஹேண்ட் அண்ட் இன்டிமேட் ஏரியாவை நீங்க வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதை ஒரே ஒரு ப்ரெஸ் போதும். ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் வந்துடும். ஃபோமை வச்சு நம்ம இன்டிமேட் ஏரியாவை வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது சூட்டபிள் ஃபார் டெய்லி யூஸ். ஸோ இது வீக்லி யூஸ் பண்ணணும், இல்லை 3 days ஒன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது டெய்லியுமே நம்மளுடைய ஹைஜீனை மெயின்டைன் பண்றதுக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த இன்டிமேட் ஹைஜீன் வாஷ். ஸோ நம்மளுடைய இன்டிமேட் ஏரியாவை ஒரு 100% ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த இன்டிமேட் ஹைஜீன் வாஷ். ஸோ இதுல மெயினா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுல நிறைய விதமான நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம மெயினா யூஸ் பண்ணணும். டீ ட்ரீ ஆயில் இருக்கு, நீம் ஆயில் இருக்கு, சீபக்தான் இருக்கு, கெலண்டுலா இருக்கு. அதே மாதிரி இதுல எந்த விதமான சல்ஃபேட்ஸ் இல்ல, பாரபன்ஸ் இல்ல, ஆல்கஹால்ஸ் இல்ல. இது ரொம்ப 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 நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல இதுக்கு இந்த சல்ஃபேட்ஸ், இந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இங்க நீங்க பார்க்கக்கூடிய ஹைஜீன் வாஷ்ல எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம ஆட் இந்த இடத்துல பண்ணல. ஸோ இந்த டிஎக்ஸ்என் இன்டிமேட் ஹைஜீன் வாஷ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 100 ml பாட்டில்ல வரும். ஸோ 100 ml அப்படின்னு பார்க்கும்போது 350 ரூபா எம்ஆர்பியில நம்மளுக்கு கிடைக்கும். 350 ரூபா எம்ஆர்பியில நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இதுல கன்சியூமரா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 350 ரூபா பிரைஸ்ல கிடைக்கும். நீங்க இதுல டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ணி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 20 to 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரைஸ்ல கிடைக்கும். அதை தாண்டி நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இதுல நீங்க பிசினஸா எடுத்து பண்ணும்போது கிடைக்கும். ஸோ அது உங்களை இந்த மீட்டிங்ல இன்வைட் பண்ணவங்க உங்களுக்கு அதை டீட்டெயில்டா சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி இன்னும் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது நோ ஜிமிக்ஸ். அதாவது ஜிமிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கஸ்டமரை அட்ராக்ட் பண்றதுக்காக, ஒரு கஸ்டமரை வாங்க வைக்கிறதுக்காக நிறைய அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இதுல எந்த விதமான ஜிமிக்ஸும் கிடையாது. இந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்கோ ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். ஸோ இது ஜிமிக் ப்ராடக்ட் கிடையாது, ஹைஜீனிக்கான ப்ராடக்ட். எல்லாரும் 100% யோசிச்சு நம்மளுடைய பர்சனல் ஹைஜீனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த இன்டிமேட் ஹைஜீன் வாஷ். அதே மாதிரி இதுல நோ பெக், இது எல்லாமே இந்த ஸ்டிக்கர்ல பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க ஒரு இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ நோ பாரபன்ஸ், நோ சல்ஃபேட் சொல்லிட்டேன். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை அப்படிங்கிறது சொல்லிட்டேன். நோ ஜிமிக்ஸ், அந்த ஜிமிக்ஸுக்கு நான் சொல்லிட்டேன். நோ பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதுனா, பெக்ஸ்னா பாலிஎத்தனால் கிளைசால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாலிஎத்தனால் கிளைசால்ஸும் ஒன் ஆஃப் த கெமிக்கல் ஏஜென்ட் காஸ்மெட்டிக்ஸ்ல ஆட் பண்ணக்கூடியது. அதனாலும் நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் நம்மளுடைய டிஎக்ஸ்என் இன்டிமேட் ஹைஜீன் வாஷ்ல கிடையாது. டிஎக்ஸ்என் இன்டிமேட் ஹைஜீன் வாஷ்ல கிடையாது. ஸோ இதுல மெயினா நம்மளுடைய இன்டிமேட் வாஷ்ல நோட் பண்ண வேண்டியது 2 முக்கியமான விஷயம். இதுல நிறைய நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க வெளியில வாங்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ்லயோ ஹைஜீன் வாஷ்லயோ பயன்படுத்தக்கூடிய சல்ஃபேட்ஸ் கிடையாது, பாரபென்ஸ் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது, பெக்ஸ் கிடையாது. அதே மாதிரி இந்த பொருளை வாங்க வைக்கிறதுக்காக உங்களுக்கு மேஜிக் காட்டக்கூடிய எந்த விதமான ஜிமிக்ஸும் கிடையாது. 100% நம்மளுடைய பர்சனல் ஹைஜீனை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் இந்த இன்டிமேட் ஹைஜீன் வாஷ். எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது உமன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இது மென்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். மென்ஸும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க.
ஸோ இன்னைக்கான மெசேஜ் இது 100% ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி இது எல்லாருமே ரொம்ப சென்சிட்டிவா யோசிச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஏன்னா இது லான்ச் பண்ணி நம்ம 1 இயர் ஆயிடுச்சு. பட் ஆனா இன்னும் இதுக்கான ப்ராப்பர் யூசேஜ் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதுல என்ன விஷயம் கலந்துருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹைஜீனை முக்கியங்கிறத விட ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பர்சனல் ஹைஜீனை நம்ம பாதுகாக்கும் போது நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம ஃபேமிலியில உள்ளவங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ இது எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க. மெயினா உமன்ஸா இருக்கட்டும், மென்ஸா இருக்கட்டும். மென்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பப்ளிக் பிளேசஸ் போறோம், பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றோம், பப்ளிக் ஹோட்டல் டாய்லெட்ஸ் யூஸ் பண்றோம். அப்ப நம்மளும் நம்மளுடைய ஹைஜீனை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த இன்டிமேட் ஹைஜீன் வாஷ் யூஸ் பண்ணும். அதே மாதிரி லேடிஸ், ஸோ உங்களுடைய பர்சனல் ஹைஜீனை நீங்க மெயின்டைன் பண்றதுக்காகவும், ஏன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் டைம்ல இருக்கட்டும், பிரெக்னன்சி டைம்ல இருக்கட்டும், ஸோ நிறைய இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க உங்களுடைய ஹைஜீனை ஃபாலோ பண்றதுக்காகவும் நீங்க இந்த ஹைஜீன் வாஷை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மெசேஜ் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஹாஜா சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். பட் ஃபண்டாஸ்டிக் மெசேஜ். ஆல்ரெடி நாங்கள் வந்து 1 இயர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல ரிசல்ட். யாருக்கெல்லாம் கொடுத்தோமோ ரிப்பீட்டடாக ஆர்டர் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. நீங்க சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. இந்த காலகட்டத்தில் இது வந்து மிகவும் தேவையான ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இது. அது மாதிரி வந்து நிறைய பேர் இதை பத்தி கூச்சப்பட்டு பேச மாட்டாங்கன்றதும் நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் இதை மார்க்கெட்ல கொண்டு போகணும், நன்மையை கருதி, இதனுடைய பெனிஃபிட்டை கருதி. அதுவும் இந்த மாதிரி என்ன சொல்றது, ஹைஜீன் வாஷ்னு சொல்லி மார்க்கெட்ல வர்ற எத்தனையோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வச்சு வருது. அது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. அதோட ரேட்டை பார்த்துட்டு 150 ரூபாய் 200 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஜாஸ்தி தான். பட் வந்து அற்புதமான வந்து ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ பாலா சார். தேங்க்யூ ஆஜா சார். நரேந்திர பாபு சார், குட் மார்னிங். எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன் பாலா. அதாவது சார் என்னன்னா, ஹாஜாபாய் அழகா சொன்னார். அந்த இன்டிமேட் வாஷ் அப்படின்றது எல்லாரும் கூச்சப்பட்டு பண்றாங்க. இட் இஸ் ஓன்லி ஃபார் லேடிஸ் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஸோ எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் அப்படின்னா உமன் அண்ட் அடல்ட்டுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க, பெண் குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு ஸ்கூல் சில்ட்ரன் இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல சரியா டாய்லெட்ரிஸ் இல்ல, சரியா மெயின்டைன் பண்றது இல்ல, நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஜென்ஸனா எப்படியே நின்றுட்டு போயிடுவாங்க. இப்போ லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹைஜீனா டாய்லெட்ஸும் ஹைஜீனா இல்லாதனால அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இது ஒரு பெரிய மார்க்கெட் கொண்டு வரும். நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ரியலி எக்ஸலண்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறும். இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்றதுல இந்த நீங்க பண்ணிருக்க ஒரு எஃபர்ட் வந்து 30 days 30 ப்ராடக்ட்ஸ்ன்றது ரியலாவே ஒரு ப்ராடக்ட் நாலேஜ். ஸோ அதனாலதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பொருளை விற்க கூடாது, எல்லாரையும் வாங்க வைக்கணும். ஸோ எல்லாரையும் வாங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் மணி. இன்னைக்கு நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒவ்வொன்றும் முத்தா இருந்தது. அதுல இருக்கக்கூடிய அந்த டீ ட்ரீ ஆயில், அது மாதிரி சி பக்தானுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ரியலாவே ரொம்ப எக்ஸலண்டான ஒரு இன்ஃபர்மேஷன். இதை வந்து அதனாலதான் நாங்கள கேட்டேன், யூடியூப்ல போடுங்கட்டு, நீங்களும் போட்டிருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ அமுச்சு விட்டா போதும். ஸோ நம்ம நிறைய பேச தேவையில்லை, ஜஸ்ட் இதை பார்த்துட்டு நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாவே கட்டாயமா ஒரு ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எங்க பார்த்தாலும் என்விரான்மெண்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஏர்போர்ன் டிசீஸ் அண்ட் வாட்டர் பார்ன் டிசீஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த ஏர்போர்ன் வாட்டர் பார்ன் டிசீஸை டோட்டலா நம்ம எராடிகேட் பண்ண முடியும் இந்த ப்ராடக்டை வந்து ஹைஜீன் பார்ட்ஸ் மூலமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸை. அதனால ஒரு ரொம்ப எக்ஸலண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் பாலா சார். தேங்க்யூ. தேங்க்யூ பாபு சார். ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சார் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணாரு. இன்னைக்கு ஸ்கூல்ஸ்ல ப்ராப்பரான ஹைஜீனான இன்னைக்கு டாய்லெட்ரிஸ் நிறைய ஸ்கூல்ஸ்ல இல்ல. ஸோ நம்மளுடைய குழந்தைகள் ஹெல்த்துக்கு ஒரு ஸ்கூல் போகும்போதும் சரி, ஸ்கூல் விட்டு வந்த உடனும் சரி, நீங்க அவங்களோட இன்டிமேட் ஏரியாஸை ஹைஜீனா பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய பர்சனல் பொறுப்பு. ஸோ ரொம்ப எக்ஸலண்டான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். தேங்க்யூ நரேந்திர பாபு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ அனிதா தேவி மேம். ஸோ அனிதா தேவி மேமோட நம்ம இந்த செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேமோட ஃபீட்பேக் கேட்டு. குட் மார்னிங் மேம்.
சார் ஆக்சுவலி எனக்கு தெரியாது சார். நேத்து மெசேஜ் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்ப இந்த மாதிரி இன்டிமேட் ஹைஜீனிக் ப்ராடக்ட் நான் மலேசியால தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். இதுக்கு மேலதான் இது நான் ப்ரமோட் பண்ணோம். உண்மையாலுமே எக்ஸலண்டான இன்ஃபர்மேஷன் சார். ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு லேடிஸ் ஓரியன்ட் ப்ராடக்ட் இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே நிறைய சஃபர் ஆயிருக்காங்க இதுல. பட் அது எனக்கே தெரியாம இவ்வளவு நாள் இருந்திருக்கு. நீங்க இந்த ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் சார். ஏன்னா எவ்வளோ ஒரு விஷயம் ஒரு டெடிகேட்டிவா நீங்க பண்றீங்க. நம்ம இவ்வளவு நாள் ப்ராடக்ட் பிரைஸ் லிஸ்ட்ல இருக்கு, பட் இருக்குன்னே தெரியாம இருந்திருக்குமே நான் யோசிச்சேன் சார். உண்மையாலுமே ரொம்ப இன்னைக்கு எக்ஸலண்ட் இன்ஃபர்மேஷன் சார். நிறைய இன்ஃபர்மேஷன். ஒரு காஸ்ட்ங்கிறது நம்மளை விட ஒரு வேல்யூபான திங்க் எதுவுமே இல்லை. ஸோ நம்மளை நம்ம பர்சனலா ஹைஜீனிக்கா வச்சுக்கணும், உயர்வா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலயும் கேர் எடுக்கணும். ஏன்னா இதுல நானும் சஃபர் ஆயிருக்கேன் சார். யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து நானும் இதுல சஃபர் ஆயிருக்கேன் கோவிட் டைம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் நிறைய எடுத்து அதில் ப்ராப்ளம் வர்றதை விட கொடுமை எதுவுமே இல்லை சார். ஸோ இது எல்லாமே நிறைய லேடிஸ்க்கு ப்ரொமோட் பண்ணோம் அண்ட் ஜென்ஸ் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எக்ஸலன்ட் இன்ஃபர்மேஷன் டுடே. தேங்க்யூ சார். தேங்க்யூ அனிதா மேம். மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட ஹெல்த்தை தாண்டி காஸ்ட் எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல பொருளை நம்ம உடம்புக்கு நம்ம வாங்கி ஒரு பயன்படுத்தல அப்படின்னா அது நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் அது வேல்யூவே கிடையாது. ஒரு கார் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னா அதுக்கு என்ன மெயின்டெனன்ஸ் நம்ம பண்றோம்னு தெரியும். ஒரு ஸ்கிராட்ச் விழுந்தா அதுக்கு எவ்வளவு பெரிய ஃபீல் பண்றோம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா உடம்புல இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. ஆனா அதுக்கு நம்ம காஸ்ட் எஃபெக்டிவ் இல்ல அதை ஒழுங்கா பாத்துக்காத விஷயங்கள் தான் நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு உயிரில்லாத பொருளுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூவை நம்ம உடம்புக்கு கொடுக்க மாட்டோம். ஸோ நம்ம உடம்புக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ கொடுங்க. ஸோ நம்ம உடம்புக்கு ஹைஜீன் கொடுங்க, நம்ம குழந்தைங்களுக்கு ஹைஜீன் கொடுங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஹைஜீன் கொடுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப 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 சென்சிட்டிவா ரொம்ப பாசிட்டிவா நம்ம ஹைஜீனை பர்சனலா ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே மெயினாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ்.